ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி காரடையான் நோன்பு ஸ்பெஷல் அடை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை அடையும் உப்பு அடையும் செய்ய போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம். சாவித்திரி தன் கணவன் சத்தியமான யமன்கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக அம்மனை நினச்சி விரதம் இருப்பாங்க. அவங்க காட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஜாமானும் கிடைக்கல. அங்கே கார அரிசியும் காராமணியும் மட்டும்தான் கிடைச்சிது. அதனால ரெண்டையுமே சேர்த்து ஒரு அடையாக பண்ணி அம்மனை நினச்சி விரதம் இருந்தாங்க. விரதம் இருந்ததுனால தான் கார அடையான் நோம்புன்னு இதுக்கு பேர். சாவித்திரி தன் கணவனை இந்த நோன்பு இருந்து யமன்கிட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டாங்க. அதனால கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டியும், கல்யாணம் ஆனவங்க அந்த கணவன் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த நோன்பு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். காராமணியை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்துட்டோம். இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். இப்போது தண்ணியில் இது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. இதுக்கு பச்சரிசி ஒரு 3 டம்ளர், நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 3 டம்ளர் போட்டு நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை டவலில் விரித்து நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும்போதே இந்த மாதிரி மெஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கணும். இதுக்கு கார அரிசி தான் முந்தியெல்லாம் போடுவாங்க. இப்போ அது நமக்கு கிடைக்காதனால நம்ம பச்சரிசி மாவு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஜலிச்ச பச்சரிசி மாவு. அதை நல்லா இடியாப்ப மாவு அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கிடணும். இது 1 டம்ளர் வெள்ளை அடைக்கி 1 டம்ளரும் உப்பு அடைக்கி 1 டம்ளரும் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த காராமணியை வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். இது 1 டம்ளர்னால் இது அரை டம்ளர், ரெண்டுக்கும் சேர்த்து 1 டம்ளர் காராமணி வேக வச்சு வச்சுருக்கோம். 1 கப்பு வெள்ளை அடை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம், பிறகு அரை கப்பு தேங்காய். தேங்காய் நீங்கள் துருவலாகவும் போட்டுக்கலாம், இதே மாதிரி சின்ன சின்ன துண்டா பத்தையாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், அரை கப்பு இந்த காராமணி, இந்த காராமணி. உப்பு அடை செய்ய தேவையான பொருட்கள் 1 கப்பு பச்சரிசி மாவு, அரை கப்பு தேங்காய், பத்தையாவோ துருவலாவோ, பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி, உங்கள் தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு. நம்ம வச்சுருக்க வெள்ளத்தை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்ம ஃபில்டர் பண்ணி அழுக்கெல்லாம் எடுக்கலாம். இந்த தண்ணி 1 கப் வெள்ளத்துக்கு நீங்கள் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வடிகட்டின பிறகு வெள்ளத்தை திரும்பவும் நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வச்சுருக்க காராமணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த அரிசி மாவை ஒரு கையில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் கலக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இதை இப்போ நம்ம எல்லா மாவையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி விழாமல் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாயிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற வச்சுருங்க. வெள்ளை அடைக்கு மாவு ஆறிட்டு இருக்கு. இப்போ நம்ம உப்பு அடைக்கு மாவு ரெடி பண்ணுவோம். ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 மடங்கு தண்ணி நம்ம ஊற்றணும். 1 பங்கு மாவுக்கு அதை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. கொதி வந்தோடனே நீங்கள் காராமணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மாவை
ஒரு கையில் கொட்டிட்டு இன்னொரு கையில் வந்து இப்படி கிளறிட்டே இருங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு கட்டியானோன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வெள்ளை அடைக்கி கிளறின மாவு வந்து ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி வாழை இலையை நறுக்கி வச்சுக்கோங்க. மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. கையிலையும் ஒட்டுச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு இலையில 2 அடையாக தட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உப்பு அடைக்கு வந்து கிளறின மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இலையை எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடையாக நம்ம இதுலேயும் வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் அடை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ உப்பு அடையை வச்சிட்டோம். இதே மாதிரி வெள்ளை அடையையும் வச்சிடலாம். நம்ம வெள்ளை அடையையும் இப்போ வச்சிட்டோம். இப்போ வந்து வச்ச பிறகு இதை குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் இந்த இலை போடாமல் சாதாரணமாக இட்லி தட்டுலையும் நம்ம வந்து தட்டி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உள்ளே நம்ம வச்சுருக்க அடையெல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ நம்ம வெந்துருச்சு. நம்ம எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உப்பு அடையும் வெள்ளை அடையும் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காரடியான் நோம்புக்குரிய வெள்ளை அடையும் உப்பு அடையும் தயாராகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து வெண்ணெய் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். பூஜை விதிமுறைகள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆலயம் செல்வீர் சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அந்த சேனலில் போய் பூஜை விதிமுறைகள் எப்படி அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.